இளைஞர்கள் சாதாரணமாக ஒரு ரேஷ் டிரைவ் பண்ணாலோ, ஒரு ஸ்டண்ட் பண்ணாலோ, ஒரு வீலிங் பண்ணாலோ அதை அடிப்படையாக வைத்து உடனடியாக அடுத்த 2-3 மணி நேரத்தில் அவர்களை கைது செய்ய முனையும் காவல்துறை, அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க முனையும் காவல்துறை, ஒரு ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பத்திரிகையாளரை தாக்கிய ஆதாரம் கிடைத்தும் ஏறத்தாழ 16 மணி நேரத்திற்கு மேலாகியும் ஏன் இன்னும் அவரை கைது செய்யவில்லை? எளியவனுக்கு ஒரு சட்டம், வலியவனுக்கு ஒரு சட்டமா? ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டமா? சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே. திருச்சி ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ கனிம வள கொள்ளையில கொடி கட்டி பறக்கிறான் தலைவன். அந்த ஆள் பண்ற அயோக்கியத்தனத்தை, அட்டூழியத்தை செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை தாக்கியிருக்கிறாரு. இது ஒரு 2 நாள் எப்படி போச்சுன்னா ஒரு சாதாரண விஷயமா போச்சு, உண்மையா இல்லையா அப்படிலாம் தெரியாம. ஆனா நேற்றைய தினம் ஆதாரமா காணொலியே வெளிவந்துச்சு. ஏன் இன்னும் கைது பண்ணல? இதுதான் இந்த ஆட்சியினுடைய பெருமளவுல நடக்கக்கூடிய ஒரு அவலம். ஆனா சொல்றது என்ன? திராவிட மாடல்ல எல்லாம் சரியா இருக்கும். என்ன சரியா இருக்குது? நம்ம கேட்கக்கூடியதுல தவறு இருந்தா சுட்டி காட்டுங்க. எந்த தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆதாரம் இருக்குது. ஏன் இன்னும் கைது நடவடிக்கை எடுக்கல? இதை கூட திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூட்டணி தர்மத்திற்காக பேசாம இருக்குது, மௌனம் காக்குது. இதுக்கு எதுக்கு கூட்டணியில் இருக்கணும்? பாட்டாளி மக்கள் கட்சி பேசியிருக்குது. இன்னும் இதர சில கட்சிகள் மட்டும்தான் ஏன் இன்னும் கைது பண்ணலன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப ஒரு தார்மீகமான அரசியலை கூட்டணியில் இருக்கிறவர்கள் செய்கிறார்களான்னு கேட்டா மௌனம் காப்பது அவர்களுடைய தார்மீகம். காவல்துறை எல்லா விடயத்திற்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் திமுகவினுடைய அரசு சொல்லுமே, தவறு யார் செய்தாலும் நாங்கள் உடனடியாக கைது செய்வோம், நடவடிக்கை எடுப்போம்னு. உங்க கட்சிக்காரங்க பண்ணாதான் நீங்க முதல்ல எடுக்கணும். அப்பதான் உங்களுடைய ஆட்சிக்கு அது பெருமை. இது பெரும் சிறுமை தான். இன்னும் இருக்குது, இன்னும் இவர்களுடைய ஆட்டம் பெருசா இருக்குது. ஆனா ஒண்ணு மனசுல வச்சுக்கிங்க, ஒரு பத்திரிகையாளர்களை தாக்குனதுக்கு சக பத்திரிகையாளர்களே ரோட்ல இறங்கின்னு போறாள். ஏன்னா அவன் எல்லாம் திமுக அனுதாவியா இருக்கிறான். போறான்னா அவனுக்கு வர வேண்டியது வராது. இந்த திமுக மட்டும் ஒரு முறை இந்த தமிழகத்தை மீண்டும் ஆண்டுச்சுன்னு வைங்க, குட்டிச்சரா போயிடும். சொந்த மண்ணிலேயே நாம் அகதிகளாக மாற்றப்படுவோம். எம்பி, எம்எல்ஏ, மாவட்ட செயலர், வட்ட செயலர், ஒன்றிய செயலர்லாம் போற வரவெல்லாம் அடிப்பான். ஒன்னும் கேஸ் போட மாட்டாங்க. பெரும் அவலத்தை ஒரு நாள் துடை தெரிய தயாராகவும்